Infinix அவங்களோட நோட் சீரிஸ் எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்ற அளவுக்கு இது ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனா இல்லையா செக் பண்ணிடுவோமா? பாக்ஸ் வந்து பட்ஜெட்ல வர மாதிரி கிரீன் கலரா தான் கொடுத்திருக்காங்க. பெருசா டிஃபரெண்டாலாம் எதுவும் ட்ரை பண்ணல. இதுல ஹைலைட்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறது 256GB 24GB RAM. 24GBலாம் கிடையாது, 12+12 விர்ச்சுவல் RAM அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல 12GB ராமும் 256GB ஸ்டோரேஜும் Infinix கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்பயும் போடுறதா, இந்தியாவில் வாங்கினீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் வாரண்டி இருக்கும். பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள Infinixோட Note 40X 5G மொபைல், அதுக்கான ஒரு TPU கேஸ், அப்புறம் எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியா ஒரு சார்ஜிங் கேபிள். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே பட்ஜெட் ஐபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் மாதிரியே டிசைன் வந்து கொண்டு வராங்க. அதுல இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே PMMA அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல இதை டிசைன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பெட்டரான பில்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே கிளாஸ் பேக் இருந்ததா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எட்ஜஸ் எல்லாமே எப்பயும் போல ஃபிளாட்டா தான் இருக்கு. ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு, கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் அதிகமா தெரியுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது பாம் ப்ளூ, இது போக லைட் கிரீன், ஸ்டார்லிட் பிளாக் அப்படின்னு மொத்தம் 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கலர் வந்து எனக்கு பர்சனலா பிடிச்ச கலர் தான். இருந்தாலுமே இன்னும் ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. அதனால டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா தான் எடுத்து தருது. இன்டோர்ல பார்க்கும்போது பெட்டரா தான் இருக்கு. அப்படியே அவுட்டோர்ல நம்ம டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் பார்க்கறோம் அப்படினா அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இது இல்ல. இந்த டிஸ்ப்ளே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவாவே கொடுத்துட்டாங்க. டிசைன் மட்டும் ஐபோன் மாதிரி கிடையாது. ஐபோனோட அந்த டைனமிக் ஐலாண்ட், அதை இங்க டைனமிக் போர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க சார்ஜ் போடும்போது, மியூசிக் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு அந்த மேல வந்து அது காமிக்குது. அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா பாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. ஒரு சில மாடல்ஸ்ல பார்த்தோம் அப்படினா Infinix வந்து உள்ளேயே டெம்பர் கிளாஸ் கொடுப்பாங்க. பட் இந்த மொபைலுக்கு கொடுக்கல. அதையும் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பொதுவா Infinix மாடலுக்கு பார்த்தோம் அப்படினா இந்த டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறதே இல்லைங்க. லோக்கல்ல ஆன்லைன்ல தான் போய் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்களும் ஃபேஸ் பண்றீங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே பெட்டரா இருக்கிறதுக்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட்ல கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. கொஞ்சம் லவுடா தான் இருக்குது. அது போக இதுக்கு DTS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. கேமரான்னு வரும்போது ரியர்ல 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே நம்பரை மட்டும் வச்சு கேமராவை பார்க்காதீங்க. அது போக 2 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன யூஸ் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அவங்களும் பெருசா அதை பத்தி பேசவும் இல்லை. எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த குவாட் LED ஃபிளாஷும் இதுல வந்துருது. 108 மெகாபிக்சல் அல்ட்ரா கேமரா அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோல அந்த டீடைல் இதெல்லாம் ஓரளவு பெட்டரா இருக்குது. அதே மாதிரி போட்டோல அந்த ஷார்ப்னஸ்மே நல்லா தான் இருக்குது. பட் அந்த கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. போட்டோ பார்க்கும்போது கொஞ்சம் டல்லான ஒரு போட்டோஸ் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இதோட நீங்க 108ல எடுத்தா கொஞ்சம் பெட்டரான டீடைல் எடுத்தாலுமே அந்த கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. முக்கியமா அந்த ஸ்கின் டோன்லாம் இன்னும் பெட்டரா எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். மத்தபடி போர்ட்ரேட் ஷாட்லாம் ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. மத்தபடி செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படினா ரியர் கேமராவோட செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இது கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. இன்டோர்ல எடுக்கறீங்க அப்படினா ஓரளவு டீசென்ட்டா எடுத்துக்க முடியுது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போதெல்லாம் அவுட்புட் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. அது போக எப்பயும் கொடுக்குற அந்த LED ஃபிளாஷும் செல்ஃபிக்கு இருக்கு. மத்தபடி கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பயும் கவர் பண்ற அந்த எல்லா விஷயங்களுமே பண்ணிருக்காங்க. அந்த ஒயிட் செல்ஃபி, AR ஷாட், டுயல் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே Infinixல கொடுக்குற மாதிரி தான் ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 2Kக்கு வந்து அவங்க சாஃப்ட்வேர்ல ஆப்டிமைஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்துறாங்க. வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது, எடுத்துக்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஒரு 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பெருசா ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ப்ளே பண்ணிக்கலாம், பட் பேருக்கு ப்ளே பண்ணிக்கலாம். மத்தபடி நீங்க குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடுறது, மல்டி டாஸ்கிங் பண்றது, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றது, இதுக்கெல்லாம் இது போதுமானதா இருக்கும். அதுபோக இவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ்க்காக இங்க விர்ச்சுவல் ரேம்லாம் கொடுத்திருக்காங்க. 8GB RAM வாங்குனீங்கன்னா 8GB விர்ச்சுவல் RAM இருக்கு. 12GB RAM வாங்குனீங்கன்னா 12GB விர்ச்சுவல் RAM இருக்கு. ஸ்டோரேஜ்லாம் நிறைய இருக்கிறதுனால விர்ச்சுவல் ரேம்க்கு எக்ஸ்ட்ராவா ஸ்டோரேஜ் ஆட் பண்றது பெருசா பிரச்சனை இருக்காது. பட் அதால பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல டிஃபரன்ஸும் கொண்டு வராது. மத்தபடி இதோட ஆன்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 3,88,000 வருது. இதே ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா IQோட Z9 Lite 5G அந்த மொபைல்ல கொடுத்திருந்தாங்க. அது நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல
அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்படியே மொபைலோட பேட்டரிக்கு வந்தா எப்பயும் கொடுக்குற அதே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்துட்டாங்க, 18 வாட் அடாப்டரே கொடுத்துட்டாங்க. ஒரு சிலர் இந்த 10 வாட் அப்படின்லாம் கொடுத்து ஏமாத்துறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இருந்தாலுமே இவங்க எடுத்துட்டு வந்த இந்த செக்மெண்ட்க்கு 33 வாட் இல்ல 44 வாட் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். 18 வாட்டை வச்சு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தாண்டா ஓட்டுவீங்க? மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும் பெஸ்டா தான் இருக்குது. பெருசா பேட்டரி யூஸ் பண்றதுக்கும் இதுல வேலை இல்லை அப்படிங்கிறதுனால பெருசா பேட்டரி ட்ரெயின் ஆகிற அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே இல்ல. ஈவன் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல யூஸ் பண்ணா கூட. அப்படிங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க, XOS 14 மேல வருது. மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல எல்லாம் ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த மொபைல்ல கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதுபோக இந்த மற்ற பிராண்ட்ஸ்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த லாக் ஸ்கிரீன் ஆட்ஸ், கிளான்ஸோட ஆட்ஸ் அந்த தொல்லை எல்லாம் இதுல இல்ல. ஆட்ஸ் அப்புறம் புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இதுவுமே ரொம்பவே கம்மியா தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இன்னுமே பெட்டரா ஒரு கிளீனான யூஐயா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதுபோக இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு OS அப்டேட் கொடுப்போமா இல்லையா அப்படிங்கறத பிராண்ட் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. இதுபோக மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா மொபைல்லையும் இருக்கிறதா இவங்களும் கிளைம் பண்றாங்க. ஃபிளிப் டு மியூட் அப்படின்னு சொல்றாங்க, ஃபிளிப் டு சைலண்ட், அது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியதான். அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுபோக நீங்க கால் ஏதாவது அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஜெஸ்டர்ஸ் மூலமாவே அட்டன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காமிச்சா அது அட்டன் ஆயிடும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. நம்ம எப்படி கால் பேசினாலும் போனை எடுத்து தான் பேச போறோம். அதுக்கு ரைஸ் டு அட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுமே இதுல இருக்குது. அதை எனேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி எடுத்து வச்சவனே அட்டன் ஆயிட போகுது. ஸோ இந்த மாதிரி கையை காமிச்சு அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் போனை எடுத்து பேசுறது எந்த காலத்து டெக்னாலஜின்னு தெரியல. பட் இந்த மாதிரிலாம் இன்ஃபினிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றாங்க, இவங்களும் ஏஐ அப்படின்னு ஏதாவது யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இங்க ஏஐ சார்ஜிங் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அது ஒன்றும் கிடையாது, நீங்க நைட் டைம்ல எல்லாம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்லோ ஆகி காலையில வரைக்கும் சார்ஜ் ஏறும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேட்டரிக்காகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் பெட்டரா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்தியான்னு வந்துட்டா எல்லா மொபைலுமே NFC-யை கட் பண்ணிடுவாங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்ல கொடுக்கவே மாட்டாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் வந்து அதையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த செக்மெண்ட்ல NFC-யோட மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணியிருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. இதுல மொத்தம் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க, 8+256, 12+256. இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இது 15000 ரூபாய் செக்மெண்ட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 8+256 வந்து ஒரு 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட், 12+256 வந்து ஒரு 14000 ரூபாய் இல்ல 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் ஆஃபரோட எல்லாம் சேர்த்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 12000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா தான் இருக்கும். ஏன்னா Full HD Plus டிஸ்ப்ளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 108 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அப்டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா இது பெட்டர் சாய்ஸா இருக்கும். ஸோ தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.